தக்காளி பழம் கிலோ 20 ரூபா 20 ரூபா 20 ரூபான்னு போறாங்க. கூட்டமா இருக்கு, அந்த பக்கம் போக முடியாது. ஒரு கட்டை 10 ரூபாயாமா எது எடுத்தாலும். புளிச்சக்கீரை நல்லா இருக்கா? புளிச்சக்கீரை, வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை பாருங்க சூப்பரா இருக்கா. ஃப்ரூட்ஸ் இந்த முலாம்பழம் வந்துருச்சுங்க அப்பவே. முலாம்பழம் சின்னதா வருது. சிறுகீரை இருக்குதுங்க, சிறுகீரை இருக்குது, வெந்தயக்கீரை இருக்குது. டேஸ்ட் பண்றேன், வச்சுட்டு டேஸ்ட் பண்றேன். இங்கெல்லாம் வந்து எடை போடுறது எப்படி இருக்குங்களா? 1/4 கிலோ அப்படின்னா அப்படியே சும்மா அள்ளி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பூ தாங்க சூப்பர். ஒயிட் கலர் பூ செம்மையா இருக்குதுங்க. ரெட் எல்லோ தொண்டைக்காய் எட்டலாம். கோவக்காய் எவ்வளவுன்னு கேக்குறேன், ஒன்னும் கேட்கல போல இருக்குது உங்களுக்கு. சொரக்காய் பாத்தீங்களா? குட்டி குட்டி சொரக்காய். இந்த வீடு எப்ப கட்டினாங்க? புது வீடு வந்து கட்டிட்டாங்க. దొండకాయ ఎలా కేజీ 50. వస్తా వస్తా ఉండి. வெள்ளப்பூண்டு 100 ரூபாய்ங்களாமா கிலோ. எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. வெந்தயக்கீரை பாருங்க சூப்பரா இருக்குதா. ஸ்வீட் கார்ன் பீட்ரூட். இந்த மஞ்சள் மிளகாய் இன்னைக்கு எங்க கிடைச்சது இல்ல. யாருக்கிட்ட பார்த்தாலும் மஞ்சள் மிளகாயா இருக்குது. இந்த காலிஃபிளவர்லாம் 10 ரூபாய்ங்க. இது கத்திரிக்காய் தின்னா எனக்கு ஒட்டமானங்க. எவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்கிறப்ப இன்னும் சந்தல ரொம்ப லாங் வரைக்கும் இருக்குதுங்க. பீக் காயெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல காயா போட்ட காயா தெரியல. மளிகை ஜாமான் கடை அந்த காலத்துல இப்படித்தானே வாங்கினாங்க மளிகை ஜாமான். తలపై ఎట్లామా? తలపై 1/4 కేజీ 40, 1/4 కేజీ 30. இந்த கடையில மட்டும் எல்லா காயுமே கிடைக்குங்க. பீன்ஸ், பட்டாணி, பச்சை அத குடமிளகாய் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சின்ன வெங்காயம் தான் தேடினேன், அதை பாத்தீங்களா இருக்குதா. பாவக்காய், இது ஒரு பாவக்காய், அது ஒரு பாவக்காய். கத்திரிக்காய் பாருங்க, அங்க ஒரு நடுவு கத்திரிக்காய் இருக்குது. இந்த பாவக்காய் இருக்கு, அது புரியத்தல பாவக்காய் ஏதோ சொல்லுவாங்க. எங்க காய் வாங்குறது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா? அது தூக்கிட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுல பேக் வச்சு ஐஸ்கிரீம் கடை இருக்குதுங்க. இப்பதான் ஓப்பனா இருக்குது புட்டபர்த்தில. அந்த பக்கம் இருக்கு. இந்த சைடு வந்து இங்கதான் இருக்குது. இன்னைக்கு மட்டும்தான் இங்க வர. மற்ற நாள்லாம் கொஞ்சம் இது இருக்காது. சாயிரம் சாயிரம் சாயிரம். பூ பாருங்க, கலர் கலரா இருக்குது. கேரட் வந்து சின்ன சின்னதா இருக்குது. ரொம்ப இங்கேயே இருக்குது. வெள்ளைப்பூண்டு, புளி, பட்டை, மிளகாய் எல்லாமே வச்சிருக்காங்க. நிம்மக்காய் 10 ரூபாய்க்கு 10 காய்ங்களாமா. சரி, எலுமிச்சம்பழம். நானும் உங்ககிட்ட நிம்மக்காய்ன்னு சொல்றேன். பப்பாய் எவ்வளவுன்னு தெரியல, சூப்பரா இருக்குதானா. வஸ்தானமா ஒரு வித்தியாசம் உங்களுக்கு என்ன காட்டுனா, அந்த பக்கம் பின்னாடி இருக்குல்ல, அதுதான் சுடுகாடு. அதுதான் சுடுகாடு. இங்கெல்லாம் சந்தை. இங்க இந்த ஊர்ல அப்படித்தான் இருக்குதுங்க. பூ எங்க பார்த்தாலும் பூ எடுக்கிறேன். வாங்குறீங்களான்னு கேக்குறாங்க. இங்க வந்து சமாதி அந்த மாதிரி கட்டிடுவாங்க. அது வந்து சமாதி இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு சென்டர்ல வீடு இருக்கும். வீட்டுக்கு முன்னாடியே சமாதி கட்டிருப்பாங்க. இங்க என்னமோ அப்படி ஒரு வித்தியாசமா பாக்குறாங்கல்ல, இதா கட்டிட்டு இருக்காங்க. கொசு பாவம் எல்லாத்தையும் புடுங்கி திங்க மாட்டுக்குதுங்க. பிக்கிறாங்க எல்லாரும். அந்த பக்கம் இருக்கு பாருங்க. 2 சைடு ரோட்ல மட்டும்தாங்க 2 சைடு வைக்கிறாங்க.
கிலோ 20 ரூபா, கிலோ 20 ரூபான்னு சொல்றாங்க. சவுண்ட் ஒரே சவுண்ட் குய் கை குய். எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் பாத்தீங்களா? இன்னும் இருக்குதுங்க, ரொம்ப தூரம் போகணும் லாஸ்ட் வரைக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க வாழ்க்கை, என்னமோ எப்படியே போய். இந்த பூ பாருங்க, இன்னும் கிடைக்குதுங்க, மல்லிகைப்பூ எல்லாமே இருக்குது. ஒரு விசித்திரமான ஒண்ணு காமிக்கிற பாருங்க. ஒண்ணும் இல்ல, காய்க சுடுகாடா இடுகாடா இங்க எல்லாமே ஒன்னா போட்டுதான் உட்காந்து, அதெல்லாம் உட்காந்து விற்பாங்க வியாபாரமே. என்னத்தா பண்றது தெரியுதுங்களா? அதுதான் சமாதி. ஐயோ ஐயோ, அந்த சமாதி பாருங்க, அங்கதான் சமாதி. இதெல்லாம் வந்து கடை, அங்கனே வீடு கட்டிருக்காங்க பாருங்க பின்னாடியே, அந்த வீடு. என்னதான் வாழ்க்கையை எப்படி எல்லாம் இருக்காங்க இங்க. சாம்பக்கிழங்கு, கத்திரிக்காய் இருக்குது, வெள்ளை கத்திரிக்காய். கலர் 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 கோலப்பொடிங்க, கோலப்பொடி, கிளிப்பு. நெல்லிக்காய் பாருங்க, நாட்டு நெல்லிக்காய். கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கு இங்க வாங்கினா கம்மியா இருக்குங்க, கடையில போய் வாங்கினா 80 ரூபா சொல்லுவாங்க கிலோ. இந்த முள்ளங்கி பாத்துருக்கீங்களா? அது அந்த பொண்ணு கை அங்க ஒரு முள்ளங்கி இருக்குது பாருங்க, எடுக்கணும். அது பாத்துட்டீங்களா? அது ஒரு கலரா இருக்குங்க. மொத்தம் வந்தாச்சுங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அந்த பக்கம் போகணும். இங்க ஒரு பிளாஸ்டிக் கடை.